அம்மா பசிக்குதம்மா எனக்கு. சோறு தருவீங்களோ? ஆ என்ன கறி? மீன் கறி. ஓலை குடிசை வீடு பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து கச்சா நிலை குடிசை வீடு. அதிகமானவர் தனிமையிலாம் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்காங்க. போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோர் வரிசையில் அவருடைய ஒரு பிள்ளையை இழந்த ஒரு அம்மா தான் இவங்க. பேபி, நீங்க சுனாமி பேபியா? அங்கிள் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷான். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அம்பாறை மாவட்டம் கஞ்சிக்குடிச்சாறு அப்படின்ற இடத்துல நினைக்கிறோம். உங்களுக்கு தெரியுமே, ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் இப்போ நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துருக்கிறோம். முதல் தரம் நாங்கள் காரில் வரக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இடையில் வந்து திரும்பிட்டு போயிட்டோம். நேற்று தினம் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு, ஒரு அம்மாக்களை வந்து நாங்கள் போட்டிருந்தோம். அவங்களோட அம்மா வந்து தனிமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடியோ சொல்லியிருப்போம், நாங்கள் கஞ்சிக்குடிச்சாருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பயங்கரமான மோசம், பயங்கரமான ஒரு தூரம். அதாவது அந்த எங்கன்னு சொன்னால் பொத்துவில் ரோட்டுன்னு அந்த பிரதான வீதியிலிருந்து இங்கே வந்து உண்மையில் வந்து பயங்கரமான தூரம் தானே. அது பயங்கரமான தூரம் தாண்டி பொத்துவில் ரோட்டை போல் ஒரு நேரான ரோடுன்னு சொன்னால் வந்து தூரம் காட்டாது. ஒரு பள்ளமான ரோடுன்னு வேலை வந்து உண்மையிலேயே பயங்கர கஷ்டமாக தான். நிழலில் நின்று வந்து நாங்கள் வார டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் கஞ்சிக்குடிச்சாருக்கு வந்து போயிட்டு வந்துருந்தேன். தொங்கலாம் போயிட்டு வார வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு வாரத்தில் வந்து கச்சான் அறுவடை செஞ்சு கொண்டிருக்காங்கண்ணே. கச்சான் நாட்டி அதை வந்து இப்போ அறுவடை வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. அதில் இப்போ நிறைய பேர் ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களோட வந்து நம்ம இப்போ அழகாக வந்து கதைக்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஒரு நல்ல ஒரு காணொலி வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய நம்ம வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது வாங்க அவங்களோட போயிட்டு பேசலாம். ஓகே, வாங்க போகலாம். பாருங்கள், இந்த இது முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கச்சான் வந்து அறுவடை வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. அம்மா பசிக்குதம்மா எனக்கு. சோறு தருவீங்களோ? ஆ என்ன கறி? மீன் கறி. சொதி மீன் கறியோ? உங்களுக்கு காணுமா சாப்பாடு? எல்லாருக்கும் உங்களுக்கும் தருவேன். இல்லையம்மா, நான் சாப்பிட்டா உங்களுக்கு காணாதம்மா. இதுக்கு தருவேன். எனக்கு 4 கொத்து வேணும் ஒரு நாளைக்கு. 4 கொத்து சந்தே ஆகுவேன் சாப்பாடு. நீங்கள் சமைச்சு வரணும், லேட் ஆயிருமே. இதுக்கு வானையில் அங்கே சமைச்சு வச்சு. எத்தனை கொத்து சமைச்ச நீங்கள்? 3 கொத்து. 3 கொத்தண்டா? இப்போ 4 கொத்தண்டா எங்கே காணாது எனக்கு. அங்கே சாப்பிட்ற அளவுக்கு தான் எனக்கு ஒரு கொத்தாங்கால எக்ஸ்ட்ரா தேவைப்படுமே. எல்லாருக்கும் தாரதுக்கும் கூட பகுதி தாரதுக்கு நான் தருவேன் பகுதி சாப்பாடு. என்ன பேரம்மா உங்களோட? என்ற சரோசினி தேவி. சரோசினி தேவி அம்மாவினுடைய மனது ஒரு நல்ல மனதானே. பசிக்குதுன்னு சொன்ன உடனே சாப்பாடு தாரன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த மனசு தான் உண்மையிலே கடவுள். எங்களுக்கு உண்மையிலே பசிக்குதானம்மா. ஏன்னா என்ன சொல்கிறது, எனக்கு உங்களுக்கு சாப்பாடு என்ன நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நாங்கள் சாப்பிடணுங்களா எங்களுக்கு கவலையாக இருக்குது. சாப்பாடு தான் அனுப்புவேன். உங்களுக்கு சாப்பாடு தருவேன். உண்மை தானோ? உண்மையாக தான். நன்றி அம்மா, அந்த அந்த சொன்ன வார்த்தைக்கு நன்றி. ஐயோ நன்றி அம்மா, நன்றி. நீங்க கேட்டதில் எனக்கு வயிறு ஃபுல் ஆயிட்டு பாருங்க. ஓ எப்போ வந்து பாத்திலோ நீங்க எப்படி சொல்றீங்க பாருங்க. அந்த நேரத்துல வந்து எனக்கு வயிறு அப்படி ஃபுல்லா நிறைஞ்சு போச்சம்மா. ஓகே, நம்ம நாளைக்கு அப்படி சாப்பிடுவோம். வந்துட்டு தனியாக அதுக்கு சாப்பிட வந்து சாப்பிடும். உங்களோட அன்புக்கு நன்றி அம்மா. கடவுளை இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. சாப்பிட்டு மட்டும் குறையும் சாப்பாடு இல்லை. சாப்பாடு இருந்து வந்து சொல்கிறேங்க. இங்கே அம்பாறை மாவட்டம் திருக்கோயிலில் இருந்த இப்படி ஒரு விடத்தை ஒரு கஞ்சுடியாத்துல அந்நேரம் தான் போராளி மாதிரி இருந்த விட்டம். இது போராளி மாதிரி விடத்தை இருந்து நான் அந்நேரம் எல்லாம் இருக்கேன். ரெண்டு பிள்ளைகள் எல்லாம் அந்நேரம் சின்ன சின்ன பிள்ளை இப்ப எல்லாம் தரியாயி கல்யாணம் கட்டிட்டு யாழ்ப்பாணம் சொன்னா நல்ல மரியாதை இருக்குங்க. அதெல்லாம் நம்மளோட தமிழ் தானே, எல்லாம் தமிழ் தானே. திங்களவனா நம்மளோட தமிழ் ஆக்கள் தான் எல்லாரும். எல்லாரையும் நல்ல அதிசரிச்சு தான் போக காட்டணும். கண்டிப்பா நன்றி அம்மா. நான் அவங்களோட போய் கழிச்சிட்டு வரேனே. ஓகே, நீங்க உங்களோட தானே அது? மகன்டது. அப்ப நீங்க முதலாளி என்ன? குத்தகை கெடுத்து இல்ல, இந்த கச்சானுக்கு முதலாளி நீங்க தானே?
அதில் பாருங்க, அதில் 1 2 3 4ன்னு 4 பேர் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க, கூலி வேலை. ஏன்னு இந்த இருக்க அவர் தான் மகன், அண்ணன் விவசாயி. இல்லையம்மா போதும், நாங்கள் என்னடா மரக்கறி ரொட்டி சாப்பிட்றாங்க வாங்கிட்டு வந்து, அது கொஞ்சம் புளிச்சு போச்சு. ஓ 2 3 வாய் போகிறதுலாம் பார்த்தோம், மரக்கறி ரொட்டி புளிச்சு போச்சு. அதோட சாப்பாடு மேடம் வருதில்ல. கண்டிப்பாக நன்றி அம்மா. அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். வணக்கம். அண்ணாட பேர் என்ன? ராஜேஸ்வரன். ராஜேஸ்வரன் அண்ணா. இப்போ எத்தனை மாதங்களுக்கு பிறகு நீங்கள் அறுவடை செய்கிறீங்க? இது வந்து 3 மாசத்துக்கு பிறகு 3 மாதத்துக்கு பிறகு. எவ்வளவு செஞ்சுருந்தீங்க நீங்கள்? இதில் வந்து நாங்கள் நாட்டின வந்து ஒரு 8 மரக்கால் நாட்டினேன். 8 மாதக்கால். ஓ அதில் வந்து மழையால் அதெல்லாம் அழுகி போயிட்டு, தண்ணி பிடிச்சி ஊற்றி பிடிச்சி அழுகி போயிட்டு பேஞ்ச மழையில். பேஞ்ச மழையில். ஆ இப்போ வந்து இது 3 மர காய்ச்சான் தான் அரிக்கு. இப்போ 5 மரக்கால் காய்ச்சான் தான் அரிக்கு. 5 மரைக்கு காய்ச்சான். மற்ற காய்ச்சான் அழுகி போயிட்டு மழைக்கு. அப்போ 8 மரைக்கால் நாட்டி 5 மரைக்கு காய்ச்சா தானே இருக்குது. ரெண்டா இப்போ நீங்கள் அந்த பார்த்து எடுத்தால் அப்படி தான் வரும். இல்லை இல்லை, இது நாட்டின காய்ச்சான். நாட்டு 3 மரைக்கால் வேஸ்ட்டாக போயிடுது. வேஸ்ட்டாக போயிட்டு. அடையப்பா அடையப்பா. இது என்ன காய்ச்சான்? ஜம்போ காய்ச்சானா இல்லை மற்றதா? இல்லை மற்ற ஜம்பு காய்ச்சாங்களுக்கு அந்த இது நிறுவனத்தில் முளைக்கலை. முளைக்கல. அது 4 மாதத்துக்கு காய்ச்சான். ஆ அது முளைக்கலை. இது வந்து நம்மளை மற்ற காய்ச்சான், சின்ன காய்ச்சான். அதான இப்போ இது வந்து 3 மாதத்தில் அறுவடை செய்கிற காய்ச்சான். 3 மாதம். நானும் பிடிங்கி பார்க்கடான்னு பிடுங்க. இப்படித்தானேம்மா 2 கையால் பிடுங்குனா நிறைய வருமாம். ஓ நீங்கள் என்ன மெஷினில் வர போறீங்களா? ஓகே. ஒரு அடி பிடிச்சி பிடிங்கண்ணா. அது புல்லுடா. அப்போ அரைக்கொத்தி. இது புடுங்குற நிறைய வரணும். எப்படி வந்தியானி இருக்கு நிலக்கடலை. இப்போ நாங்கள் புத்துணர்ச்சி விடம் பிடுங்கிருக்கோம் பாருங்க. நிறைய தான் இருக்கு. ஏன்னு அண்ணனை பாருங்க பிடுங்குற வேத்து. நாங்களும் பிடுங்குவோம். இதெல்லாம் அரைக்கொட்டி அடிச்சது. பாத்துல நீங்கள் ஒரு கையில் பிடிங்கலாம், ஒரு கையில் பிடிங்க. 6 பிடுங்க அதில் கூட இருக்கு பாருங்க. அதான் இது வந்து அரைக்கொட்டி அடிச்ச இல்லை, கிழங்கு இல்லை. அப்படி நிலத்துக்குள்ள போயிடும். அரைக்கொட்டி அடிக்காதில்ல மட்டும் கிழங்கு இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குண்ணே. கச்சான் கச்சான். என்ன இது கடவுளே. அரைக்கொட்டி அடிச்சதில் கொண்டு இல்லை, மற்ற இதை மட்டும் எங்கடா புல்லு வருது. யாருங்க? நிலக்கடலை கச்சான் என்ன? ஓகே. எதில் என்ன போடுறது? இதுலையோ? அப்போ நீங்கள் பிடிங்கி போடுறது, அவங்க வந்து கச்சான் கந்த பார்ப்பாங்க என்ன? வாங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. கச்சான் ஆயிருங்கண்ணே. நீங்கள் கச்சான் ஆயிரலையே, முறுக்குறையில்லை நீங்கள். திரி எடுக்கும். திரி எப்படி எடுத்துக்கான கொஞ்சம் இருக்கா? அங்கே எப்படி? நம்மட ஒவ்வொன்றை பிப்பாங்க இருந்தா. ஓ ஆனால் இது ஈஸி நெய்யா. டக்குன்னு ஆகிவிட்டுருமே ஒவ்வொன்றா பிக்கிறத விட. அப்படி அங்கே தான் கட்டும். இதான் பயிற்சிண்ணே. ஐயா இப்போ உழவும் பெஞ்சிரு. இந்த உழவும் திரி வச்சுக்க பாருங்க. இது ஃபுல்லாக கச்சான் தானே என்ன? நான் திரி வச்சு. ஐயாட பேர் ஐயா? ரெண்டு பேர் வேல். வேல். நீங்கள் அவங்களுக்கு யாரு? அவங்க எனக்கு அவர் பேர் பேரனா? அப்போ நீங்கள் அவைக்கு அப்பாவா? இல்லை இல்லை, அவள் வந்து மருமகள். மருமகள் என்ன? ஓகே 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 ஓகே. சம்பளத்துக்கு வேலை செய்றீங்க? என்ன செய்த கையில்? கையில் இது இங்கே வர கையில் சுடுதண்ணி ஊற்றி போட்டது. சுடுதண்ணியா? என்னன்றா அப்போ சுடுதண்ணி ஊற்றி போட்டு? ஊற்றி போட்டது. கடவுளே. என்ன வேறையா சொன்னீங்க? வேல். வேல். எவ்வளோ சம்பளம் இப்போ உங்களுக்கு ஒரு நாள் இப்போ தெரிஞ்சா? நாங்கள் இப்போ 20 லிட்டர் டின்னிக்கு தானே. 20 லிட்டர் டின்னர் பெயிண்ட் வாளியோ? அதாவது ஒரு வாளி அஞ்சா 300 தருவாங்க. ஒரு வாளி அஞ்சா 300. அவங்க இப்போ எத்தனை வாளி வரும்? இப்போ 2 வாளி கிட்ட வரும். 2 வாளி. 600 வேலை செஞ்சிக்கல். 600 வேலை செய்வீங்க? எப்படி நாங்கள் ஒரு 1500 வேலை. 1500 வேலை. சாப்பாடு எல்லாமே தார். சாப்பாடுலாம் வந்துடும்.
அது தெரியும் அம்மா சாப்பாடு தருவாங்கண்டு. ஏன்னா என்னைய வந்து சாப்பிட்டு போய் சொல்கிறாங்க 4 கொத்தான்னு சொல்லையும். என்ன அம்மா உண்மையை நம்பித்துவாங்க 4 கொத்தெல்லாம் சாப்பிட மாட்டோம்மா நாங்கள். ஆ சாப்பிட்றேன் என்ன இல்லைம்மா எங்களோட ஒரு சிலர் இருக்காங்க சாப்பிடுவாங்கம்மா. ஓ கடவுளே இவன் சாப்பிடுவானே ஏன் அவன் உடம்பு இருக்குதுன்னு. ஓகே இப்போ பாருங்க ஐயா இப்போ நிறைய இருக்குது அந்த கும்பங்கள். இப்போ எல்லாத்தையும் வந்து கந்த பார்த்து முடிவிடுமே. ஓகே நம்ம ஒரு ஆள் ஹேஜூருமே அங்கால 3 அம்மாக்கள் இருக்காங்க பாருங்க. பதிலோ அவர்கிட்ட இருந்து வேலை செய்கிறாங்க. இந்த அம்மா இருக்கா அவரோட கதைப்போம். வணக்கம் அம்மா. வணக்கம். அம்மாவோட பேர் என்ன? நாகம்மா. நாகம்மா. கஞ்சி குடிச்சாரில் வந்திருக்கீங்களா வரணுமா? இல்லை கோம்ப கடிச்சேன். எங்க இதுக்கு பக்கத்தில் அங்கே கோம்ப கடிச்சியா? கோம்ப கடிச்சேன். கஞ்சுடியார கோம்ப கடிச்சான். நீங்கள் எவ்வளோதானே இப்போ பறிச்சிருக்கீங்க? ஓ அவ்வளோதான். இல்லை அண்ணாவும் இருக்குது. அந்த இருக்குது. அங்கேயும் இருக்குதா? நீங்கள் இப்போ தனித்தனியாக உங்களுக்கு சம்பளம் கிடைக்கல மொத்தமாவா? இல்லை தனித்தனி அவங்கவுங்க 1000 மாதிரி கிடைக்கும். அவங்கவுங்க 1000. இப்போ நீங்கள் எவ்வளோ காஞ்சிட்டு பண்ணோம்லா? நம்மளா ஒரு 1200 கிட்ட. அப்போ 1200 கிட்ட விளைஞ்சிட்டீங்க. ஓகே ஓகே. வீட்டில் யாரோடம்மா நீங்கள்? இல்லை நான் மட்டும்தான். நீங்கள் மட்டுமா? உங்களோட கணவர் பிள்ளை எல்லாம்? பிள்ளை எல்லாம் கல்யாணம் கட்டித்தாங்க. கணவர் இல்லை. இங்கே இருக்கிற அதிகமானவர் தனிமையெல்லாம் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்காங்கண்ணே. அப்போ நீங்கள் இப்போ கச்சான் நிதஞ்சா தான் உங்களுக்கு சாப்பாடு. வீடெல்லாம் அப்படி விடமா? வீடு இல்லை. அப்போ குடிசையில் இருக்கிறீங்க. நாங்கள் பிறகு அடுத்த பரப்புல கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறோம்மா வீட்டடிக்கு தானே. சரியா எப்படி சொன்னால் அந்த கொங்குரு ரோடு இருக்குது தானே. ஆவும் இல்லாமல் இருக்கு. நாங்கள் இப்போ பொங்கல் பாடலாம் போய் இதால் கொங்குரு ரோடு ஒன்றைக்கு காரக்குடி ஒன்றைக்கு புள்ளியா இருக்கு முன்னுக்கு. அதுதான் கிடையாது. அதெல்லாம் போகலாம் மீனுக்கு. ஒரு சட்டி ஆஞ்சிட்டாங்கண்ணே. அப்படி நாங்கள் அங்கே காய்ச்சிட்டு வேணாம்மா. ஓகேம்மா. இதை இந்த செட்டப் பாரு. அதான் வீடு என்ன. அது வந்து இப்போ என்ன விளக்கம் பண்ணி சொன்னா இதில் வந்து இப்போ மேலே போட்டால் இப்போ பயங்கர வெயில் தானே இந்த டைமில் என்ன. அப்போ அந்த வெயிலுக்காக வந்து கீழுக்கு வந்து அந்த வெயில் இது வைக்க போகாது. நிழலுக்காக வந்து செஞ்சுருக்கீங்க. சொல்லப்போனால் இது ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு என்ன. இது கச்சான் குடிசை வீடு. ஓலை குடிசை வீடு பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து கச்சா நிலை குடிசை வீடு என்ன. நல்லா இருக்கு. வாங்க அப்படி அங்கால போயிட்டு வருமா. அம்மா திரும்பி பார்க்குறோம் ஏன்னா அங்கால வர மாட்டு. கொஞ்சம் காது கேட்குற மாதிரி. காது கேட்கலையோ? எனக்கு அப்படி எனக்கு தான் தேவையா? போறங்க வர ஏன் சொல்லுங்க. அப்போ எனக்கும் காது கேட்காது. வணக்கம் 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 வணக்கம். அம்மாட பேர் என்ன? பேபி. பேபி. நீங்கள் சுனாமி பேபியா? நீங்கள் சுனாமி பேபியா இல்லை சூறாவளி பேபியா? விலகல இல்லை. இந்த 2004ஆம் ஆண்டு பிறந்த பிள்ளையில வந்து சுனாமி பேபின்னு சொல்லுவாங்கண்ணே. நீங்கள் எத்தனை ஆண்டுமா பிறந்தீங்க? 60ஆம் ஆண்டு. எப்படா சூறாவளி அடிச்சது? 70 என்ன? 70ஆ? எங்களை ஞாபகம் இல்லைண்ணா. பிள்ளைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. அம்மா வந்து சூறாவளி டைமில் பிறந்தீங்கன்னா காவலி பேபின்னு சொல்லுவோம் என்ன. பேபி மாதிரி தான் இருக்கீங்களா என்ன? நீங்கள் வீட்டில் யாராருமா? வீட்டில் நான் நவது எங்கள் தம்பி இருக்கார். தம்பி பிள்ளையெல்லாம் பிள்ளையெல்லாம் ஊரில் இருக்கிய. ஊரில் கல்யாணம் கட்டாங்க. அவங்க எப்படி பார்ப்பாங்களா? போனால் பார்ப்பாங்க. போனால் பார்ப்பாங்க. ஆனால் வரமாட்டாங்கன்றீங்களோ? வருவாங்க என்ன? இது கூட நாம் போய் வரணும். வர மாட்டாங்க. பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் அவங்க வர மாட்டாங்க. ஒரு நாள் கூட வந்து வாங்குற இல்லையா? ஒரு நாளைக்கு வந்து போவாங்க. அதான் கேட்குறேன். நீங்கள் இப்போ எவ்வளோ காஞ்சிருக்கீங்க? நான் இருக்கோம் என்ற அளவுக்கு தான். கடவுளே. அப்போ ஒரு நாளைக்கு நார்மலாக 1500 வேலை செய்வீங்கண்ணே. அப்படி வராது. அப்போ எவ்வளோ இல்லைங்க நீங்கள்? இந்த பச்சான் இறங்கினோடைய எவ்வளோ 1000. இல்லாட்டி 2 வாடி ஒரு 1.5 வாடி ஆயிடும். 2 வாடி 1 கிட்டத்தட்ட 600 400 500 அந்த அளவுக்குள்ள வேலை செய்வீங்க. ஓகே ஓகே. நானும் ஆஞ்சு தெரியா உங்களுக்கு? எந்ததுக்கு மேலே இங்கே வந்தேன்னு. ஆஞ்சு தெரியாமா? நான் இல்லைம்மா நான் இங்கே ஆயிட்டு என்ன ஒரு 5 நாளைக்கு வேலைக்கு வச்சுக்கோங்க. உங்களை சேர்த்து அசிஸ்டண்டா உதவியாளர் வச்சுக்கோங்களுங்களேன். உங்களுக்கு அவங்க விலங்கி தெரியா நான் 4 கொத்து சாப்பிடுவேன்றது? விளங்கினதாம்மா. காது விளங்கான்ற எல்லாத்தையும் விளங்கிட்டு பார்த்துல அங்கே இருந்துச்சா? நீங்கள் சிரிக்க மாட்டீங்களோ?
அதான் இல்லை. ஆ? விலகல இல்ல சிரிக்காம இருக்காங்க. நான் சிரிக்க மாட்டேன்னு கேட்டேன்னு சிரிக்காங்க. ஏன் பல்லு இல்லையோ உங்களுக்கு? எத்தனை பல்லமா இருக்கு? என்ன விழுந்து. ஆ என்ன ஒண்ணு அம்மாவுக்கு 32 இருக்குடா பாய். இல்லை இல்லாம இல்லையா? விழுந்துட்டா? எத்தனை விழுந்துட்டு? அது விழுந்து எடுத்துனதுக்கு இல்லை இல்லாம நீ என்ன பாருங்க இங்கே இருங்க மஞ்சே. இந்த சைடில் ஒரு பல்லு பறந்து இப்படி தான் கூட காய்ச்சி கொண்டு இருந்தேன். ஒரு பாட்டியம்மா 98 வயசு கிட்ட வாடாமான்னு எனக்கு கூப்பிட்டு தரைச்சுட்டாங்க. பிடிச்சி இப்படி தான் தெரிச்சவங்க. தெரியோட பல்லு பறந்து வைத்து வாய் கூட கொஞ்சம் என்ன அது எனக்கு கொஞ்சம் கூட என்னம்மா. ஆ நீங்கள் எழும் போல வேலை செஞ்சோடனே வேலை கடந்து வேலை சொன்னீங்க கொஞ்சமாக சிரிக்க விளையாண்டு பார்த்துடாப்ப என்ன 6 காய்ச்சி கொண்டு இருந்தா நீங்கள் வேலைகள் உங்களோட வாட்டில் காய்ச்சி அறியணுமோ? அது என்ன இல்லை நான் காய்ச்சி கொண்டு வந்து அறியணுமோ? இல்லை மணி ஆ வேலை செய்கிற அறியணும் இல்லை அப்படி இருந்துடும். அம்மா அமைதி ஆகிட்டீங்க ஏன்னா கஷ்டத்தால் நாங்கள் வந்து வேலை நீங்கள் இந்த கஷ்டப்படுத்துறியான்னு யோசிக்கலாம். இல்லை மணி ஆ அவர் என்னம்மா செய்கிறாரு கூட? அவர் நகாச்சான் ஆகிறார். எங்கே உங்களோட மனுஷியாது நீ சொல்லலைவா? கடவுளே கடும் ஓவரா காய்ச்சி படம் பக்கத்தில் வச்சு பேபி ஹீவியாண்டு என்ன நடக்கியா கடவுளையா? நான் பார்த்தேன் ஏசி போடுவாருயாண்டு. அப்படி ஆளில் அவர் என்ன தங்கமான மனுஷன் எங்களோட வேலு. வேலு கையாட்டுங்க காட்டுங்க. வேலு வேவியா? 2 பேர் சேர்த்து சொல்கிறீங்கண்ணே. அப்போ நீங்கள் சுனாமி வேவியும் இல்லை சூறாவளி வேவியும் இல்லை வேலு வேவி சரியோ? ஆனால் இந்த வெயிலுக்குள்ளேயே அம்மாக்களோட கதைக்கிறதுனால தான்டா பேருக்குண்ணே. அம்மா கொஞ்சம் கூட காய்ச்சாங்கன்னா நம்ம காய்ச்சிட்டு இருக்கலாம். சரி இப்போ அவங்களோட வேலையை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்த மாதம் சந்திக்கப்போம். அம்மா சரியோ? சாப்பிட்டு போட்டாங்க. நான் சாப்பிடுவேனம்மா. நான் சொன்னேன் தானே அந்த புளிச்ச மரக்கரை சாப்பிட்டு எனக்கு அந்த சாப்பாட்டில் ஒரு விருப்பமாக போய் இப்போ 2 பேருக்கும் தான். என்னம்மா செய்கிற ஆக்கி தாரது ஒத்தரும் இல்லை இங்கே. கடவுள் நம்ம ஆக்கள் தான் எல்லாரும். எல்லாரும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்களே. அது உண்மையானே உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. மீன் வச்சுக்க மாட்டாங்க. கஷ்டம் தானேம்மா. ஓகே அப்படியே இந்த பக்கம் போமாங்க. அம்மா சிரிப்போடதுக்கா நாங்கள் வார தெரிஞ்சு சிரிப்போடதுக்கா. அம்மா வணக்கம் பேபி. அப்ப என்ன பேர்? ரஞ்சுலட்சுமி பாக்கியலட்சுமி விஜயலட்சுமி இப்படி லட்சுமி ரஞ்சுலட்சுமின்ற தங்களி போறலாம். அம்மா வச்ச பேர் அப்பா வச்ச பேரா? அப்பா அமைச்சிப்பாரு. அப்பா அமைச்சிப்பாரு எடுத்துட்டாங்க. இப்போ நான் கதைக்கிறலாம் கேட்டு கொண்டு இருப்பாங்களே. ஓகே அதுதான் கதைக்கணும். அப்போ சரியம்மா வீட்டில் யாரா இருக்கீங்க? நீங்கள் மட்டும் தானா? பிள்ளைகள் காயாடுறாங்க யுத்தத்தில். அதாவது போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட வரிசையில் அவருடைய ஒரு பிள்ளையை இழந்த ஒரு அம்மா தான் இவங்க. இந்த இடத்துல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. போராட்டங்கள் தொடர்ந்து போய் கொண்டே இருக்கணுமா? இந்த போராட்டத்தில் போறீங்க நீ போறல காணாமல் ஆக்கப்பட்டு உங்களோட சார்பில் நிறைய பேர் என்ன போராட்டத்திலாம் ஈடுபடுறவங்க உங்களுக்கு தெரியும் தானேம்மா? அப்போ ஒரு பிள்ளை உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஊர்ல இருக்காவும் கல்யாணம் கட்டிட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிற பொதுவாக எல்லாருமே வந்து தனித்தனி உழைச்சி வச்சு தான் சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க. இப்போ வேலைக்கு போகாட்டி உங்களுக்கு சாப்பாடு இல்லை. அப்போ என்ன சமையல் வீட்டு அன்றைக்கு? இந்த இஞ்சி சாப்பிடுவோம். இரவைக்கு சமைப்போம். என்ன சமைப்பீங்க? சோறு கறி மரக்கறி சமைப்பீங்க. அம்மா பாருங்க அம்மா புளிகிறாங்க பாருங்க கச்சான் புளிகிறாங்க. ஆஹா இந்த முறையை கொண்டு எங்களோட ஊரில் காட்ட போகிறோம். இதை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கொள்வாங்க. அம்மா இப்படி தானேடா நமக்கு பக்கத்து ஊர்லேயும் இப்படி தான் செஞ்சிருப்பாங்க. நமக்கு தெரியாது.
ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளோட அண்ணாட்ட கேட்டுட்டு அம்மாக்கள் 3 பேர் நாங்கள் இங்கே எடுத்துருக்கிறோம். அப்போ இது வந்து கமரா வந்து இப்படி டக்குன்னு கமரா ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு கிட்ட மூத்தக்கிட்ட கொண்டு வந்துட்டு கமரா முடிய சரி அப்போ நாங்கள் வலிக்கிடுவோம் ரெண்டு கேட்டான். ஏன்டா அவன் கச்சானாயம்னே கச்சானாயம் தான் காசு வரும், ஆஞ்ச தண்ணி காசு வரும், இல்லாட்டி எப்படி காசு வரும், படத்துல காசு வருமா ஏண்ணே? அப்போ அப்படி இருக்குல்ல. இப்போ அம்மாக்களுக்கு ஒன்றுமே விளங்குது இல்லை, என்னத்துக்கு கூட வந்து நிற்க பண்ணுறது விளங்குது இல்லைண்ணே. நான் என்னடா நான் உங்களோட டைமை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணேன் தானே, கச்சானாயிர டைம் கொஞ்சம் மினக்கடிச்சு போட்டேன் தானே. ஒரு 100 ரூபாவோட இது போயிருக்கு தானே இருக்கும் என்ன? இப்போ 100 ரூபா சம்பளம் இப்போ அடுத்த லொஸ்ட் ஆகி தானே இப்போ உங்களுக்கு அந்த 100 ரூபா தருவோம்னா இப்போ வந்திருக்கேன் நான் என்ன பிரச்சனை பரவாயில்ல, நான் கொண்டு போய் இல்லை இல்லை தேவையில்லையோ. 100 ரூபா 100 ரூபா தரப்புறேன் நான் இப்போ உங்களுக்கு அது காசு இருந்தால் தாங்கலை. சரி ஓகே, அப்போ இந்தாங்கம்மா எப்படிங்க 50 ரூபா இருக்கா? சரியா 100 ரூபா இந்தாங்க, 50 ரூபா 100 ரூபா 50 ரூபா 100 ரூபா எவ்வளோ இருக்கு? 10,000 அண்டி அண்டி மட்டும் யாரை கூப்பிடு? அவங்க முதலாளியா பாய்? விளையாடு 3 ஹோட்டலுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, என்ன செய்யற நீ? கச்சா நாயிரம் உங்களுக்கு விளங்கல பாத்துல, கச்சா நாயிரம் புருஷனர் விளங்குதா கணவர் என்ன? ஓகே, இப்போ என்ன விளக்கம் பண்ணா இப்போ அவங்க கோய்ப்பாங்களோ, முதலாளி கோய்ப்பாங்களோ? நீங்கள் கோய்க்க கூட என்ன? அப்போ நான் அம்மாட்ட அம்மா தான் முதலாளி, என்ன கதை அது? அம்மா வாங்க வாங்க ஏன் சொல்லுங்க, எல்லாரும் யோசிப்பேன் எல்லாரும் கொடுத்துட்டு அம்மா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அப்போ அம்மா வேறையா இருக்கிறீங்களா? மகனோட இருக்கிறல்ல? வாங்கம்மா என்ன தாங்க மரத்தை வாங்க. நான் இப்போ என்ன நினைச்சேனா, முதலாளியா நினைச்சேன். தொழிலாளி தான். அப்போ இருந்தாங்கம்மா நன்றி நன்றி. எதிர்பார்த்துக்கலாம் நீங்க இன்றைக்கு எப்படி வந்திருக்கு? அஷ்டம் அதிர்ஷ்டம் இல்லை அஷ்டம் என்ன? அவங்களுக்கு அஷ்டம் இல்லை, அங்கரிச்சவங்களுக்கு அஷ்டம் இல்லை, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. நீ என்ன கொடுக்க போனா இப்போ ஃபுல்லாக கொடுத்து போகணும் என்ன? அப்போ நாங்கள் இப்போ வந்த டைமில் இந்த கஞ்சி குடிச்சாறுல ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் சரியோ? சரி, நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம் இன்றைக்கு எப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும்? இப்போ நீங்கள் இப்போ கச்சான் பிடிக்கணும், எத்தனை நாளைக்கு பிடிக்கணும்? 10,000 வரந்தா 10 நாளைக்கு கொடுக்கணும். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் 4 பேரும் 40 நாள் வேலை செய்கிற சம்பளத்தை இப்போ ஒரு நாள் தந்துருக்கேன்னு உண்மைதான் என்ன? ஒரு மாதமும் 10 நாளும் வேலை செய்கிற சம்பளத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம். அப்போ சந்தோஷமா உங்களுக்கு? அப்போ நம்ம அந்த கதைக்குள்ள என்ன நினைச்சிங்க நீங்கள்? சந்தோஷம் தானே? சும்மா வந்து தம்பி காய்ச்சி கொண்டிருக்கேன் நினைச்சிங்க சிரிப்போல பாத்திலோ இவ சிரிக்கலையே, இவ சிரிக்கல அப்புறம் சிரிச்சு காட்டவே அவை சிரிக்கிறதுக்கு வராது வராது. உங்களை போல பிள்ளை எல்லாம் கல்யாணம் கட்டிட்டு பாவியா 2 பேரும் புருஷனும் முடிஞ்சாயும் என்ன இதை நம்ம இப்போ இப்படி எடுத்தா தானே சாப்பிட. பிள்ளைகள் கல்யாணம் கண்ணாம சிரிக்க மாட்டாங்களா அம்மாப்பா? அவையோட காலம் பைத்தானே காலம் பண்ணாரு உன்னை சிரிக்கலாண்டு. 90 வயசு தாத்தா இப்படி சிரிச்சாரு, சிரிப்பு காட்டினா தெரியுமாங்களே? 90 வயசு தாத்தா இருக்கிறா? 90 வயது தாத்தாவுக்கு 15 வயசுல மகன் இருக்கு. என்ன ஆடு வாய்ப்பிடுங்க இங்க பக்கத்துல பாருங்க, இல்ல பக்கத்துல தூரத்துல இல்ல பக்கத்துல காஞ்சனகுடா தெலுங்கு கிராமத்துல நம்ம இதுல குறவட்டையில அலிகம்ப அலிகம்ப அங்க இது இந்த நம்ம என்ன தம்பி நீங்க சொன்ன ஊர் இது வந்து காஞ்சனகுடா அந்த இடத்து ஸ்ரீவல்லிபுரம் ஸ்ரீவல்லிபுரத்துல சரியோ கணக்கல்ல தூரங்கிறல்ல பக்கத்துல பாத்துலோ அந்த மனுஷன் சிரிக்கிற சிரிப்பு பார்த்தா நீங்க எல்லாம் மயங்கிருவீள். என்ன மயங்கினா அப்படி வேறமா அர்த்தம் இல்லைன்னு சொல்றது இப்படி ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு என்ன
அப்போ எப்பவும் வாழ்க்கையில் நம்ம சிரித்து கொண்டு இருக்கணும் என்ன சிரிப்பு தான் மனுஷனுக்கு ஒரு அழகு எல்லாமே இப்போ இவங்க வந்து சிரித்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒவ்வொரு ஆளுக்களும் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது இப்போ நாங்கள் இவங்களோட ஒன்றா கதைச்சபடியால் வந்து உங்களோட கஷ்டங்களை அவங்க வடிவாக சொல்ல மாட்டாங்கண்ணே இதே இதெல்லாம் தனித்தனியாக அவங்களோட குடும்பங்களுக்கு போயிருக்க அவங்களோட குடும்பங்கள் இணைக்குள்ள வந்து அவங்களால வந்து அவங்களோட பதிலை வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் நாங்கள் எல்லா டைமும் வந்து அப்படி எதிர்பார்க்கலாது நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம்னே அவங்க வேலை செய்கிற இடத்துல வந்து இப்போ அவங்களுக்கு நான் வரக்குள்ள கூட யோசிக்கலை நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு ஆள்ற கதையை கேட்டது அப்புறம் நான் முடிவெடுத்தேன் நான் உங்களோட கதையை கேட்ட அப்புறம் நான் முடிவெடுத்தேன் நான் சரி இதை ஓகே எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த வகையில் வந்து இந்த காசை உங்களுக்காக நாங்கள் தந்திருக்கோம் இப்போ அந்த மாதிரி இந்த காசு வந்து நான் தரல இது வந்து என்ன சொல்கிறது இங்கேருந்து போனால் நம்மளுடைய தமிழ் உறவுகள் என்ன அதுவும் இந்த ஊரில் வந்து நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்க வந்து பெருமையாக தான் நினைப்பாங்க ஏன்னா கஞ்சி குடிச்சாரு நேரம் கஞ்சி குடியாரு போராடி குடும்பங்கள் திரும்பி பழையபடி வந்து இப்போ குடியேறிச்சு எல்லாரும் ஓடி யுத்தத்தால் ஓடி தொண்டரமாண்டு போய் திரும்பி வந்துதான் எல்லாம் அதாவது பயங்கரமான பாதிக்கப்பட்ட இடம் கஞ்சி குடிச்சாரு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அந்த ஒரு இடத்துல வந்து இப்போ இங்கே வேலை செய்கிற கஷ்டப்பட்டாக்களுக்கு இந்த காசை கொடுக்கறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த வகையில் வந்து இந்த காசை தந்தது நான் இல்லைம்மா இது வந்து வெளிநாட்டில் கூடிய நம்மளுடைய தமிழ் உறவுகள் வந்து உங்களை மாதிரி கஷ்டப்படுற உறவுகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தார காசு தான் தந்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த காசை அனுப்பி வச்சதார் அப்படின்னு சொன்னால் வந்து ஜெர்மனில் இருக்கக்கூடிய ருமேஷ் குமார் அண்ணா தான் வந்து இந்த காசை வந்து அனுப்பியிருந்தவங்க அவங்களுடைய மகனுடைய பிறந்தநாள் எனக்கு வந்து கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை வந்ததும்மா அப்போ அந்த பிரச்சனை வாரத்துக்கு வந்து இந்த காசை வந்து அனுப்பி வச்சிருந்தவங்க கஷ்டமானவர்கள் கொடுக்க சொல்லிட்டு கடந்த 3ஆம் மாதம் 19ஆம் தேதி தன்னுடைய மகனின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த காசை வந்து அனுப்பியிருந்தவங்க எவ்வளோ மாதங்கள் பிந்தினாலும் கூட நாங்கள் பிந்திய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்களுடைய யூடியூப் குடும்பங்கள் சார்பாக வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் அதே மாதிரி வந்து இந்த காசை அனுப்பி வச்ச அண்ணாவுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க நன்றி அந்த காசை தந்தது அவர காசை நான் அங்கே பார்த்தா அவர் பார்ப்பார் அந்த அந்த திட்டரை பார்த்து அந்த நடுவட்ட மாதிரி தானே அதுக்குள்ள மோகம் தெரியுதா அவர் தான் அவரை பார்த்து சொல்லுங்கள் நன்றி செஞ்ச உதவிக்கு நன்றி சந்தோஷம் தானே இன்றைய நாள் உங்களுக்கு அப்போ ஆடி பாடி போகணும் நடந்து போகல எப்படி போயல் விலகல நடந்து போகணும் வயல் கலந்து கொடுத்து போட்டு சரி ஓகே எதிர்பாராத நேரத்தில் வரதான் அதிர்ஷ்டம் என்ன நான் இப்போ வேலுக்குள்ள பூந்துறக்குள்ள என்ன சொன்னீங்களா என்ன கச்சா வாங்கி நீங்க வேறங்களும் சாப்பாடு கொடுப்போம்னு நினைச்சேன் ஒரு குடி சாப்பாடு பாவாதிகளுக்கு நீங்க வந்து எனக்கு சாப்பாடு தரணும்னு நினைச்சீங்க ஆனா வந்து எங்களோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு பாத்தீங்களோ அந்த மனசுக்கு தான் இந்த அதிர்ஷ்டம் இடைக்குள்ள வந்து அப்ப அம்மா அவரத்தை நிக்க நான் நினைச்சேன் உண்மையிலே இப்ப மகன் சொன்னா ஒன்றா தான் வீட்டுல இருக்கீங்க போல அப்போ உங்களோட நினைச்சேன் நான் ஆனால் அம்மா வந்து தனியாக இருக்கிறாங்க மகன் நம்ம செய்கிறாண்டுக்குள்ள வந்து அம்மா அவங்க விட்டு நாங்கள் காசு கொடுத்துனாங்கண்ணே மொத்தமாக வந்து 40,000 ரூபா காசு வந்து தந்துருக்கோம் அப்போ நாங்கள் மீண்டும் மீண்டும் ருமேஷ் குமார் அண்ணாவுக்கு நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு மகனுக்கு நீங்கள் பிந்திய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு விடைபெறப் கொண்டேன் ஓகே மக்கள் எதிர்வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய் கையடி விழுதாம